இந்த படத்தில் ஹீரோ இவர் தான், ஹீரோயின் இவங்க தான். இந்த படத்தோட ட்ரெய்லருக்கு தான் இப்போ நீங்கள் நானும் ரியாக்ஷன் பண்ண போகிறோம். இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டு கட்டிங் அளவுக்கு டிஸ்கஷன் பண்ணுவோம். இப்போ இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்துட்டுருமா? வாங்க. வேணாமா? நல்லா இருக்கும் பாஸ், வாங்க பாஸ். கவினும் இவங்களும் நல்லா நடிப்பாங்க பாஸ், அவங்கெல்லாம் பார்க்கணும் பாஸ். நம்ம தானே சப்போர்ட் பண்ணுவோம். பார்த்துட்டு வந்துருமா? வாங்க. சொல்லுங்க நோயாளி, உங்களுக்கு என்ன பண்ணுது? காதல் பண்ணா ஃபர்ஸ்ட் தூக்கம் போகும், காசு போகும், மன நிம்மதி போகும், பாடி கண்டிஷன் போகும், அப்புறம் லவ் பண்ணவங்களே போயிடுவாங்க. கையெடுக்கிறேல கட்டையில அடிக்கவா? இப்ப கூப்பிடாமலே ஒண்ணு வரும், அதான் டிப்ரெஷன். இப்ப மீதி இருக்கிற தூக்கம் போகும், காசு போகும், மன நிம்மதி போகும், பாடியே போயிடும், செத்துருவேன். என்ன அக்கில பிடிச்சி தூக்கி இடுப்புல வச்சு சோறிட்டு போறியா? சைக்கோ. டேய், நீங்க லவ் பண்றது இன்ஸ்டால போட்டா பரவாயில்லடா, இன்ஸ்டால போடுறதுக்கு எதுக்கு லவ் பண்றீங்க? ரோஸ் இஸ் a flower, she is my lover. வாயிலே எச்சிய தூண் துப்பிடுவேன். சரி, உன்னோட ஃபர்ஸ்ட் கிஸ் பத்தி சொல்லு. Let the experiment begin. 3, 2, 1. ஜும் ஜும். அவன் கிஸ் அடிக்கிறத நான் பார்த்தேன். அப்புறம் அவனுக்கு என்ன நடக்க போதோ அதை பார்த்தேன். நான் பார்த்தது தான் நடந்தது, நடந்ததை தான் பார்த்தேன். கப்பல்ஸ் கிஸ் அடிக்கிறத நீ பார்த்தா உனக்கு விஷுவல் வருது. ஊர்ல இருக்கிற எல்லா லவர்ஸையும் வர வச்சு லிப் லாக் பண்ண வைக்கிறோம், அவங்க ஃபியூச்சரை அன்லாக் பண்ணி வைக்கிறோம். I am the guardian angel. சாமிநாதா, வாயிலே என்னடா பாக்கு? லைஃப்ல ஒரு விஷயத்துக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சா அதை அதோட விட்டுடணும். சும்மா தோணும் போதெல்லாம் கம்மா போட்டு கண்டினியூ பண்ணக்கூடாது. இங்க கிஸ் அடிச்சா விஷுவல் வருதா? இங்க ஜும் ஜும் சாக் சாக். ஓகே, KISS கிஸ் தாமா. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டோம். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அதான் ஓகே, எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் ஹீரோவுக்கு அந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகுறாரு. என்னங்கடா அப்படின்ட்டு அது ஒரு டைலாக் ரொம்ப பிடிச்சிருச்சு. லவ் பண்ணுறது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுங்கடா, நல்ல விஷயம். பட் ஆனால் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணணுங்கிறதுக்கு எப்படியே லவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்ட அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இன்றைக்கி அதுதான் ஒரு பெரிய ஒரு ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஒரு போஸ்ட்டு போகிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ரீல்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சுச்சுவேஷனை தேடி போகிறோம். இப்படி நிறைய நடந்துட்டு. ஸோ சோசியல் மீடியாவுக்காக நம்ம லைஃப்பை வந்து அர்ப்பணிக்கிற ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ அதை தான் ஒரு அழகாக அந்த ஒரு சின்ன டைலாக் சொன்னார். அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, எனக்கு கவினை பொறுத்தவரையிலும் எனக்கு கவின் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ப்ளஸ் வந்து அந்த ஹீரோயின் அதுல்யா, சரி அவங்க பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ அவங்க அயோத்தி படம் பார்த்ததுலேருந்து மிகப்பெரிய தீவிர ரசிகன்லாம் நானும் ஒருத்தேன். ஏன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு எக்ஸ்பிரஷன், மொழி தெரியாமல் அவங்களுடைய அந்த எக்ஸ்பிரஷனில் வந்து நம்மளால கதிகலங்க வச்சுருப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு நடிகை தான் சொல்லலாம். ஸோ அவங்களுக்காக வேண்டியதான் இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு கவின்னு இருந்தாலும் இந்த பொண்ணு இருக்காங்களே அப்படிங்கிற பெரிய இந்த காம்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த படத்தோட ட்ரெயிலில் வந்தோடனே எனக்கு ரொம்ப ஆர்வமாச்சு. பட் ஆனால் இதுவே டூ லேட்டு தான் தெரியும். பட் எனக்கு வேலையை விஷயமா வெளில போய்ட்டு இப்போ தான் வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு பர்சனலாக இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு தோணுது. பட் ஃபேமிலியோட போக முடியுமா, குழந்தையெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல. மேபி படம் வெளில வரக்கும்போது நல்லா இருந்துச்சு. கதையில் மற்றதெல்லாம் நல்லா சின்ன சின்ன விஷயங்கள் அப்படிங்கும்போது ஓகே, நோ ப்ராப்ளம். பட் நம்மளோட இந்த மியூசிக்கு, இந்த வல்கரான பேச்சு, இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கிறதுனால வீட்டு கணேஷ் வேறு கொஞ்சம் சில சம்பவங்கள்லாம் சில விஷயம் பண்ணுறாரு ட்ரெய்லர்லேயே. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபேமிலியோட போனால், குழந்தைலாம் வச்சு போனால் கொஞ்சம் மன ஒரு மாதிரி இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப சகஜமாக போயிட்டு இருக்கிறதுனால நம்மளும் அப்படியே ட்ராவல் பண்ணிடுவோமே. ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
அப்புறம் இந்த ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லைக்கு போட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. அப்போ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம திரும்ப சந்திச்சுட்டு இருப்போம்.